ரவிசங்கர் அவர்களிடம். அப்ப இப்போதைக்கு இது ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப அக்னிவீரை பத்தி இருக்கட்டும், பீகார்ல அதை நீங்க மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறத அவங்க எடுத்துரைக்கிறாங்க. ஏன்னா அக்னிவீர் வந்தப்ப நிறைய போராட்டங்கள் பீகார்ல தான் நடந்தது. இப்ப அடுத்த கட்டமா அவங்க அங்க எலெக்ஷன்ல வர்றதா இருக்கட்டும், அந்த மாநிலத்துல அவர் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு நிதிஷ் அதை கையில எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கு. இங்க நர லோகேஷ் சொன்ன மாதிரி முஸ்லிம்களுக்கான தனி இட ஒதுக்கீடு, அது சோசியல் ஜஸ்டிஸ்ல ஒன் ஆஃப் த பார்ட் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த சவால்கள்லாம் அடுத்தடுத்து நிறைய இருக்கு கண்ணுக்கு முன்னாடி. இதை எப்படி நகர்த்திக்கிட்டு போவாங்க? மேடம், ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் அப்படின்னாலே கண்டிப்பாக சவால்கள் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். 2009 சாரி கரெக்ட் 2009 2014 UPA 2 அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தது. மன்மோகன் சிங் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், கோலிஷன் தர்மா, இதுக்காக எல்லாத்தையும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு மேலே நான் ஒன்றுமே கொண்டு போய் சொல்ல விரும்பலை. இப்போது கோலிஷன் தர்மா, அதனால் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னார். அந்த 2009 2014 எந்த அளவுக்கு அந்த UPA 2வில் எவ்வளோ ஸ்கேம் இருந்து எல்லாருக்கும் தெரியும். அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ 2014 2019 ரெண்டுத்துலேயுமே 10 வருஷம் இவங்க ஆட்சி செஞ்சாச்சு. இப்போ கோலிஷன் தர்மா கூட்டணி கட்சி ஆட்சின்னு வரும்போது கண்டிப்பாக பிஜேபி நிறைய இதில் காம்ப்ரமைஸ் பண்ணணும். யாரு விட்டு கொடுப்பா? அதான் நான் கேட்கிறேன். இந்த கோலிஷன் தர்மால ஒண்ணு அவர் விட்டு கொடுப்பாரா, நிதிஷ் விட்டு கொடுப்பாரா, சந்திரபாபு நாயுடு விட்டு கொடுப்பாரா, இல்ல பாஜக விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு வட்டத்துக்குள்ள வந்துருச்சா? ரெண்டு சைட்லையும் வேணுங்க, ரெண்டு சைட்லையும் வேணும். அதாவது எலெக்ஷன் முடிஞ்சிருது. இப்படி தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இதை முடிச்சு கொடுத்தாச்சு. மினிஸ்டர்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோஸ் அவங்கவுங்க என்ன அதுக்கு முன்னாடி சொன்னாங்கன்னா, டிடிபி 4 கேபினெட் மினிஸ்டர் வேணும்னு கேட்குறாங்க, ஜேடியு குறைஞ்சது 3 கேட்குறாங்க, டிடிபிக்கு கண்டிப்பாக ஸ்பீக்கர் போஸ்ட் வேணும்னு கேட்குறேன். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பெண்டிங்கா? எது ஸ்பீக்கர் போஸ்ட் பெண்டிங்? ஆமாம். அது யாருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? அதாவது ப்ராபபிள் நேம்ஸ்னு பார்க்குறச்ச பிஜேபியில் 4 கொடுத்துருக்காங்க. மெயினாக ப்ராபபிளில் நாரி சக்தின்னு ப்ரொஜெக்ட் பண்ணி ஸ்மிருதி இரானி நேமும் கொடுக்கலாம்னு இருக்குது. இதெல்லாமே ஒரு பேச்சு யூகம்தான். நாளைக்கு இதில் 1999 2004 வாஜ்பாய் அரசில் பார்த்தீங்கன்னா, அப்போ கோலிஷன் இதில் லாஸ்ட் மூமெண்ட்டில் எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் படித்த ஞாபகம் இருக்குது. அப்போ நீங்களாம் ரொம்ப யங்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்பீக்கர் யாருன்னே தெரியலையேன்னு வெயிட் பண்ணுறாங்களாம். அப்போ வெயிட் பண்ணிச்சா பாலயோகின்னு சொன்னாங்கப்பா. யார் பாலயோகி அப்படின்னு இவங்களுக்கு தெரியல. அப்புறம் டிடிபி பாலயோகின்னு ஒருத்தர் அவங்க இது பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி அவர் தான் 5 வருஷம் ஸ்பீக்கராக இருந்தார். நாளைக்கு இந்த ஸ்பீக்கர்லேயே தெரியல, சப்போஸ் டிடிபி கேட்கலாம், ஆனால் கூடிய வரைக்கும் இருக்காது. மேபி டெப்யூட்டி ஸ்பீக்கர் போகலாம். அதனால் இப்போதைக்கு எந்த விதத்துலேயும் இந்த கூட்டணி இதை ஒழுங்காக போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னிலேருந்து அனதர் 1 இயர் 1.5 இயர் எந்த விதத்துலேயும் சலனம் ஒரு இது இருக்காது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் என்ன அப்படின்னா, இப்போ இவங்களே முரண்டு பிடிச்சி இல்லை எனக்கு இது வேணும் அது வேணுங்கிறச்ச பிஜேபி சரிங்க ஆட்சியை அமைக்கல விட்டுருங்க, ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லியாச்சு. என்ன ஆகும்? தென் இவங்க எல்லோரும் மறுபடியும் இண்டி கூட்டணி போகும். தே காட் ஒன்லி 234. அந்த 234 சீட்ஸ் வச்சு அவங்க என்ன ஆட்சி அமைக்க போகிறாங்க? அந்த மாதிரி போகிறச்சா மறுபடியும் பார்த்தீங்கன்னா 6 மாதம் கழித்து தென் மறுபடியும் எலெக்ஷன் போகணும். எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இப்போதைக்கு இவ்வளோ மறுபடியும் ஒரு பெரிய எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் இப்போதைக்கு மினிமம் 1.5-2 இயர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இவங்க சொன்ன மாதிரி கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி பார்க்குறச்ச ரிலிஜன் பேஸில் கோட்டா கொடுக்க முடியாது. கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி பார்க்குறச்சு. ஸோ இவங்க ஓபிசி அதில் கொடுக்கலாமா, கோட்டால் இவங்க கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது எவ்வளோ முஸ்லீம்ஸ்க்கு என்னென்ன செக்ட் இருக்குது, என்னென்ன செக்டை நீங்கள் ஓபிசின்னு கொண்டு வர போகிறீங்க, இல்லை பிசின்னு கொண்டு வர போகிறீங்க, இது எல்லாத்தையும் முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லை எனி மைனாரிட்டி எல்லா மைனாரிட்டி கமிட்டியும் கொண்டு வரும். அந்த மாதிரி கொண்டு வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் இருக்கிறது 27%. இந்த 27%ல் அவங்க இது வரைக்கும் உள்ளே வரலை. இப்போ அவங்களெல்லாம் கொண்டு வரும்பொழுது
ஏற்கனவே இருக்காங்க இல்லையா 27%, அவங்களுக்கு அடி வாங்கும். இது இல்ல அவுட் சார், இப்ப நீங்க சொல்றது வந்து அந்த அமைச்சரவை இதுதானே சொல்றீங்க? அமைச்சரவை தானே சொல்றீங்க? நான் முடிச்சிடுறேன். அமைச்சரவை தானே சொல்றீங்க நீங்க? அமைச்சரவை இல்ல, இவர் சொன்ன இப்ப கோட்டா ஃபார் எஜுகேஷன், கோட்டா ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், இவர் இப்ப பேசி இந்த ஆந்திரால அது வந்து இப்ப ப்ரோக்ராம் இடஒதுக்கீடு சொல்றீங்க முஸ்லிம்களுக்கு. திரு நரா லோகேஷ் சொன்னதுதான் நான் சொன்னேன். ஓகே, நோ நான் தனியா என் கருத்து எதுவும் சொல்லல. திரு நரா லோகேஷ் என்ன சொன்னாரோ அதை நான் இங்க சொல்லிக்கிறேன். சந்திரபாபு சொன்ன ஓகே ஃபைன். அவர் சொல்றார் இதுல என்னன்னா டிடிபி இந்த மாதிரி வேணும்னு சொல்றாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரிலிஜன் பேஸ் பண்ணி கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவிஷன் கிடையாதுங்கிறார். அப்ப என்ன பண்ணணும்? 2 பேரும் உட்காந்து பேசணும். உட்காந்து பேசும்பொழுது பிஜேபி சைட்லேருந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஏன்பா நீங்கள் கொண்டு வந்து கேட்டிங்கன்னா 27% அதில் ஏற்கனவே இருக்குங்க அஃபெக்ட் ஆகுமே. இப்போ அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண என்ன பண்ண போறீங்க? அது ஒரு வரும்போது என்ன பேசுறாங்க, என்னங்கிறது யாரு விட்டு கொடுக்க போறா, யாரு வந்து ஆட்சியை தக்க வச்சுக்குவா இது மூலமா அப்படிங்கறத அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். பார்க்கலாம், காம்ப்ரமைஸ் இருக்கணும் கண்டிப்பா. அது இருந்தால்தான் கோலிஷன்ங்கிறது ஓடும். என்ன பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் 1.5 year 2 years நான் எந்த பிரச்சனையும் எதிர்பார்க்கல. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியாது, ஆரம்பமாகும். தெரியாது. சரி, நம்ம இப்போ சார் நான் என்ன சொல்றேன், நான் எடுத்துக்கிறேன் சார், நான் எடுத்துக்கிறேன்.